வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து நம்ம இந்த தமிழ் ஆண்டு விஸ்வாச ஆண்டு அதற்கான பலாபலன் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14, 2025 முதல் ஏப்ரல் 13, 2026 இந்த காலகட்டத்திற்கான பலாபலன் மீனராசிக்கு. இப்போ இந்த பலாபலனை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சுத்தமான வாக்கிய முறையில் கணிச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் வரக்கூடிய பெயர்ச்சிகள், அதுவும் ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சியை வச்சு தான் இந்த பலன் சொல்கிறோம். இதில் சித்திரை 13, 26/4/2025 அன்று ராகு கேதுவோட பெயர்ச்சி இருக்கு. கன்னியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கும், மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கும் போறாங்க. சித்திரை 28/11/5/2025 அன்று குரு பெயர்ச்சி இருக்கு. குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பொதுவாக ஒரு ராசி கட்டத்தில் ஒரு வருஷம் இருப்பார். சில நேரங்கள் அதிசாரத்திலேயோ இல்லை வக்ரத்திலேயோ போகிறது உண்டு. இந்த ஆண்டு அதிசாரத்தில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒன்று இருக்கு. இந்த அதிசாரத்தில் அவர் போகும் காலம் ஒரு 2 மாதம் கடகத்துக்கு போறாரு. அது 8/10/2025 முதல் 22/12/2025 அதிசாரத்தில் கடகத்துக்கு போய் அங்கே உச்சமாக போறார். இது ஒரு சிறப்பான விஷயம். அடுத்து சனி பெயர்ச்சி. சனி பகவான் வாக்கிய முறைப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 பயிற்சி ஆகிறார். இவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர்றார். இதுதான் மாற்றங்கள். இது இப்போ என்ன மாதிரியான பலனை செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது காலம் வரைக்கும் உங்க ராசிக்குள்ள இருந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்த கேது பகவானுடைய மாற்றம். கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம் வரப்போறார். ராசிக்குள்ள இருக்கக்கூடிய ராகு பகவான் 12ஆம் இடம் வரப்போறார். இந்த 6-12ங்கிறது பொதுவாக ராகு கேதுக்கு அமைப்பு அருமையான அமைப்பு. ராகுவும் கேதுவும் 6-12ஆக இருந்தால் அது சிறப்பான பலனை செய்யும், மாற்று கருத்து இல்லை. 12ல் இருக்கக்கூடிய ராகு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து உட்கார போறாருங்கிறது சங்கடம். அப்போ இதற்கு நம்ம திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கோங்க. சரி, குரு பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு இது காலம் வரைக்கும் 3ஆம் இடத்துல தான் இருந்தார் குரு பகவான். குரு 3ல் இருக்கிறது அவ்வளோ விசேஷ பலன் இல்லை. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே அவர் தான். குரு 4ஆம் இடம் போகிறது சிறப்பு. குரு 4ல் இருக்கலாம். குரு 4 அப்படிங்கிறது உங்கள் லக்னத்துக்கு, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பான பலனை செய்யும். அப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடு கட்ட முடியாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடம்பு பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கும். குரு பகவான் அப்படிங்கிறது பரிபூர்ண சுபகிரகம். அவர் கேந்திர பலமாக அமர்கிறார். அப்படிங்கிறதுனால இது நிறைய நன்மையான விஷயத்தை கொடுக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். நிறைய டிராவல், வெளிநாடு போகிற அமைப்பு அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு இப்போ நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ் தெரியும். வெளிநாட்டுக்கு உத்தியோகத்துக்கு போகணும், இல்லைன்னா வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். விசா அப்ளை பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமோ, திருப்பி தாய்நாடு போகணுமோன்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜாப் எக்ஸ்டெண்ட் ஆகும், அங்கேயே இருப்பாங்க. சிறப்பான பலன். அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, பொதுவாக குரு கோச்சாரத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடம் வரும்போது, 2ஆம் இடம் வரும்போதெல்லாம் அபரிவிதமான நற்பலனை செய்யும். அதில் அதிசாரத்தில் 2 மாதம் அவர் மாறப்போகிறார். பொதுவாக 1 வருட காலம் ஒரு குரு செய்யக்கூடிய வேலையை அதிசாரத்தில் வரும்போது அது செஞ்சிடும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட நம்பிக்கை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 2 மாத காலம்
குரு பகவான் வந்து சஞ்சரிக்க போகிறார். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறார் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான பலன். அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதில் இந்த விஸ்வாசு வருஷத்தில், அதாவது உங்களுக்கு இங்கிலீஷ் கேலண்டரில் சொல்லணும்னா 8/10/2025 முதல் 22/12/2025 இந்த காலகட்டம் அமரவிதமான காலம். புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் வரும்போது நிறைய குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வேலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். நீங்கள் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லைன்னு யாராவது உங்களுக்கு பழிபாவங்கள் சுமத்தினாங்கன்னா சிறந்த வேலைக்காரர் நீங்கள் அப்படின்னு காட்டுவீங்க. உங்களோட ஸ்கில்லு மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும். உங்களை பார்த்து இனிமேல் ஸ்கில் இல்லாத ஆளுங்கிறவங்க போகிறாங்க. அந்தளவுக்கு உங்களை பார்த்து உங்கள் திறமையை பார்த்து வியக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான பலன். அப்படி ஒரு அபரிவிதமான பலனை கொடுக்கும் அந்த 2 மாதம். அந்த மாதத்தை நம்ம பிளான் பண்ணி வச்சு எதை செய்தாலும் பிளான் பண்ணி செய்யணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதத்தில் எதை செய்யுங்க, செஞ்சால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கக்கூடிய மாதம். அப்படி ஒரு பலன். நீங்கள் அதாவது படிக்கும் வயதில் இருக்கிறவங்க, உத்தியோகத்தை தேடக்கூடியவங்க, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எதிர்பார்க்குறவங்க, இப்படி எந்த வயதினர்களாக இருந்தாலும் சரி, எந்த பாலினர்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், குடும்பத்தார் அனைவருக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு. அதாவது இந்த விஸ்வாச வருஷம் ஒரு சிலருக்கு ரொம்ப அற்புதமான பலனை செய்யும் அப்படிங்கிறதுல மீனராசிக்காரர்கள் முதல் வரிசையில் வந்துடுவாங்க. மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதில் சனி பகவானுடைய பெயர்ச்சி. சனி பகவானோட பெயர்ச்சிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரார். இது வாக்கிய முறைப்படி. இந்த வரும்போது 7.5 சனி அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஜென்மத்துக்குள் அவர் வரார் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு செட்பேக், கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக தான் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். தாட்பூர் தஞ்சாவூர்னு நம்ம எந்த வேலையும் எடுத்தவங்க கவுத்தோன்னு செய்ய முடியாது. அப்போ சனி பகவானுக்கான பிரீத்திகள் செஞ்சுக்கிட்டு தான் வேணும். ஆனால் நம்ம சனி பயிற்சி பலன் நம்ம சிறப்பாக நம்ம போட போகிறோம். ஏன்னா இந்த விஸ்வாச வருஷத்துடைய கடைசியில் தான் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான் இந்த சனி பகவான் மாற்றம் வருது. அதனால் பெரும்பாலான நாட்கள் அவர் கும்பத்தில் தான் இருந்து பலனை செய்ய போகிறார். கும்பத்தில் இருக்கிற நேரத்தில் ராகு பகவான் சேர்ந்து இருப்பது தான் சிரமம். அதனால் கால பைரவரையும் அந்த நம்ம கேது பகவான் வந்து சிம்மத்துக்கு வருவதால் அது சிறப்பான பலனாகவே இருந்தாலும் கற்பக விநாயகரை வணங்குவது மேலும் நன்மையை செய்யும். மொத்தத்தில் சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாச வருஷம் சிறப்பான பலனையும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய ஆண்டு.